example 3.39 factorize into linear ஒரு equation கொடுத்துட்டு into linear factors. ஸோ இது p of x equal to எடுத்துட்டு x equal to 1 போடும்போது not equal to 0 வருது. next x equal to -1 போடுறோம். -1 போடும்போது 0 வருது. அது இந்த 3.38ல் பண்ண மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் பவர்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஆட் பண்ணுறாங்க. ஈவன் பவர்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஆட் பண்ணும்போது 13 + 20 33 வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஆட் பவர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ 1 + 32 வரும்போது 33 வந்துடுது. அப்படி வந்தால் x + 1 இஸ் a ஃபேக்டர். இங்கேயும் அப்படி தானே ஈவன் பவர்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஆட் பண்ணுறாங்க 14, அப்புறம் ஆட் பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 14 வந்தால் x + 1 இஸ் a ஃபேக்டர். அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. நம்ம இல்லைன்னா -1 போட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ p of x equal to into linear factors-ஆக கன்வெர்ட் பண்ணுங்கன்னா நம்ம அந்த ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இது எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? x + 1 × x + 2 × x + 3ன்னு வரும்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு வர்றது தான் இட்ஸ் கால்ட் as into linear factors. ஸோ லீனியர் ஃபேக்டர்ஸாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ணணும்னா p of x equal to 1 போடணும். எப்போவுமே x equal to 1 போடும்போது p of x equal to 1³ + 13 × 1² + 32 1 + 20. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இது வந்து 0 வராது. ஸோ 0 not equal to 0ன்றதால x equal to 1னா x - 1 is not a factor. ஏன்னா x equal to 1னா x - 1. அப்போ நெக்ஸ்ட் எப்போவுமே x equal to 1 தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க p of x equal to x³ + 13x² + 32x + 20. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஈவன் பவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஈவன் பவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பண்ணும்போது என்ன வரும்னா பவர்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ என்ன வரும்? ஈவன் பவர் 13 + 20 = 33. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் coefficients of odd powers. ஓகே, ஆட் பவர்ஸ் பண்ணும்போது என்ன வரும்? 1 + 32 = 33. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுனாலே x + 1 is a factor of p of x. இன்னொரு மாடல் என்னென்னா x equal to -1 இந்த ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ p of x equal to -1 the whole cube + 13 × -1 the whole square + 32 × -1 + 20. இப்போ ஆட் பவர்னால என்ன வரும்? -1 வரும். -1 × -1 × -1னா இது ரெண்டுத்துக்கு +1 × -1 = -1. ஸோ ஈவன் பவர்ஸ்னால் என்ன? -1 × -1 +1. ஸோ +13 இது என்ன? -32. ஓகே, 32 × -1 -32 + 20. அப்போ இது என்ன வரும்? -1 -32 ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இது வந்து 13 + 20 33 = 0. அப்போ x equal to -1 போடும்போது இது வந்து 0 வந்துடுது. அப்போ என்ன? x + 1 is a factor. ஓகே, நம்ம இப்படி போடுறதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ஆட் பவர்ஸை பண்ணும்போது சேம் ஆன்சர் வந்தால் x + 1 is a factor போடுறாங்க. நெக்ஸ்ட் இன்ட்டு லீனியர் ஃபேக்டர்ஸ் கேட்டதால் நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் போடணும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் எப்படி போடுவோம்? x + 1 is a factorனா x equal to -1 போடணும். ஸோ 1 13 32 20. ஓகே, -1 போடுங்க. -1 போடும்போது இங்கே 0 போட்டுக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 × -1 ஸோ 13 - 1 is 12. 12 × -1 -12. இது சப்ராக்ட் பண்ணும்போது 20. ஓகே, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ 20 × -1 is -20 0.
ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் -1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ், ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னா எக்ஸ் ப்ளஸ் 1, ஓகே, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இது 20, ஓகேவா. இங்கே வந்து 12 வரணும். அப்போ 20 எப்படி பிரிப்பீங்க, 10 2s are 20, ஆட் பண்ணால் 12 வருது. ஸோ அப்போ இங்கே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 2x ப்ளஸ் 20, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு, இது என்ன, இது ரெண்டுத்துக்கு காமனாக வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் எடுத்திங்கன்னா பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 10 வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x. இங்கே என்ன போடுறீங்களோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க, ஓகே. இங்கே என்ன போடுறீங்களோ இங்கே இது ரெண்டுத்துக்கு காமனாக எக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ தெரியலன்றதுக்காக அகைன் சொல்கிறேன். அப்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 10, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 10 10x, ஓகேவா. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. இங்கே என்ன போடுறீங்களோ அதை அப்படியே ப்ராக்கெட்டில் இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது, 2 போட்டுக்கோங்க, 2x ப்ளஸ் 20, ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸை இந்த 2வும் சேர்த்து எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 10க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 10 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், லீனியர் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து ப்ராடக்ட்டும் 20 வரணும், ஆட் பண்ணால் 12. ஸோ 10x ப்ளஸ் 2x ப்ளஸ் 20, இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து எக்ஸு காமனாக வெளில எடுங்க, பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. நீங்கள் என்ன போட்டிங்களோ அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஸோ ரிமைண்டர் என்ன வரும், இங்கே 2x, இங்கே எக்ஸு, ஸோ 2 போடுங்க. therefore என்னது கொஸ்டின் என்ன, ஹென்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க, ஹென்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 13x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு x plus 1 into x plus 2 into x plus 10. இதான் வந்து convert into linear factors, okay. Next example 3.40.